அதியன் ராசிபலன் அன்பு நேயர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்து வீடியோவுக்கு லைக் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்னும் தடைகளை நீக்கும் வல்லமை படைத்தவன் அந்த சிவசக்தியின் மைந்தன் முருகன். ஓம் சரவணபவா என்னும் மந்திரம் நம் காதுகளில் ஒலிக்கும் போதே மனதில் ஒரு தைரியம் பிறக்கும். எனதன்பு கன்னிராசி நேயர்களே, உங்கள் வாழ்வின் இருண்ட பக்கங்கள் மறைந்து ஒளிமயமான எதிர்காலம் பிறக்கப் போகும் 2026ஆம் ஆண்டிற்கான பிரத்யேக ஜோதிட பதிவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கன்னிராசிக்காரர்கள் என்றாலே ஒரு தனிச்சிறப்பு உண்டு. அவர்கள் அறிவின் இருப்பிடம் புதன் பகவானை ராசிநாதனாக கொண்ட நீங்கள் எதையும் நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுவதில் வல்லவர்கள். இந்த ஆண்டு உங்கள் வாழ்வில் ஏற்பட போகும் மாற்றங்கள் சாதாரணமானவை அல்ல. அவை உங்கள் தலைமுறையே மாற்றக்கூடிய வலிமை கொண்டவை. ஜோதிட மண்டலத்தில் 6வது ராசியாக வரும் கன்னி உபய ராசி மற்றும் மண் தத்துவத்தை கொண்டது. நிதானமான முடிவு. நீங்கள் ஒரு செயலில் இறங்குவதற்கு முன் 100 முறை சிந்திப்பீர்கள். ஆழம் தெரியாமல் காலை விடாதே என்பதே உங்கள் தாரக மந்திரம். உழைப்பே உயர்வு. அதிர்ஷ்டத்தை விட உழைப்பை நம்பும் நீங்கள் மற்றவர்களின் உணர்வுகளுக்கு தரும் மதிப்பு உங்களை ஒரு சிறந்த தலைவராகவே மாற்றுகிறது. ஆளுமை திறன். உங்கள் பேச்சில் ஒரு வசீகரம் இருக்கும். உங்கள் ராசிநாதன் புதன் என்பதனால் தகவல் தொடர்பு மற்றும் லாஜிக்கல் சிந்தனையில் நீங்கள் எப்போதுமே கிங் தான். இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு மிக முக்கியமான கிரக பயிற்சிகள் நடக்கின்றன. சனி பகவான், குரு பகவான், ராகு கேது ஆகிய 4 முக்கிய கிரகங்களும் உங்கள் வாழ்வின் திசையை மாற்றப் போகின்றன. குரு பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். 10இல் குரு 10க்கு ஆபத்து என்று பொதுவான ஒரு பழமொழி உண்டு. ஆனால் கன்னி ராசிக்கு அவர் கேந்திரபதி என்பதால் வேலையில் சில சவால்களை கொடுத்தாலும் இறுதியில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவமான பதவியை தேடித்தருவார். குறிப்பாக அரசு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு ஜாக்பாட் அடிக்கும் காலம் இது. சனி பகவான் 6ஆம் வீடான ரண குரு ரோக ஸ்தானத்தில் பலமாக இருக்கிறார். இது உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரமாகவே உள்ளது. உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் தானாகவே விலகி போவார்கள். கடன் நிவர்த்தி. பல ஆண்டுகளாக உங்களை தூங்க விடாமல் செய்த கடன் சுமை படிப்படியாக குறையும். நீதிமன்ற விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். ராகு 6லும் கேது 12லும் சஞ்சரிப்பது ஒரு யோகமான அமைப்பாகும். 12இல் கேது இருப்பதால் ஆன்மீக தேடல் அதிகரிக்கும். புனித பயணங்கள் மேற்கொள்வீர்கள். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் லாபம் கொட்டும். சூரியனை நட்சத்திர அதிபதியாக கொண்ட உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு திருப்புமுனை ஆண்டாகும். நீண்ட நாள் காத்திருப்பு முடிவுக்கு வரும். பன்னாட்டு நிறுவனங்களிலிருந்து அழைப்பு வரும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு மழலை செல்வம் கிட்டும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் திடீர் பணவரவு உண்டாகும். சந்திரனை அதிபதியாக கொண்ட அஸ்த நட்சத்திர நேயர்களே, உங்கள் மனக்கவலைகள் தீரும் நேரம் வந்துவிட்டது. சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். மற்றவர்களால் மதிக்கப்படுவீர்கள். பண விவகாரங்களில் மட்டும் யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். குறிப்பாக ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்கவும். உங்களை விட்டு விலகிச் சென்ற உறவுகள் தங்கள் வரவை உணர்ந்து மீண்டும் உங்களிடம் வருவார்கள். கடந்த கால உடல் உபாதைகள் நீங்கும். இருப்பினும் உணவு பழக்கத்தில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளை கேட்பார்கள். வெளிநாடு செல்லும் கனவு நனவாகும். தொழில் மற்றும் வியாபாரம். வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்யும்போது அனுபவசாலிகளின் ஆலோசனை பெறுவது அவசியம். உங்கள் தொழிலை விரிவுபடுத்த இதுவே சரியான தருணம். வங்கி கடன்கள் எளிதாக கிடைக்கும். உங்கள் கனிவான பேச்சு புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்கும். சந்தையில் போட்டிகள் இருந்தாலும் உங்கள் தனித்துவமான யுத்திகளால் நீங்கள் முதலிடத்தை பிடிப்பீர்கள். குடும்பம் மற்றும் காதல். காதல் விஷயத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு இனிமையானதாகவே இருக்கும். தடையாயிருந்த தோஷங்கள் விலகி நல்ல வரன் அமையும். மறுமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்தி வரும். சகோதர சகோதரிகளுடன் இருந்த மனஸ்தாபம் நீங்கும். பெற்றோரின் உடல்நிலையில் மட்டும் சிறு கவனம் தேவை. எவ்வளவுதான் கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் நம்முடைய செயல்பாடுகள் சரியாக இருக்க வேண்டும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கோபத்தை குறைப்பது அவசியம்.
தியானம் மற்றும் யோகா மூலம் மனதை அமைதிப்படுத்துங்கள். தவறான நபர்களின் சேர்க்கையில் போதை பழக்கங்களுக்கு ஆளாகும் அபாயம் உள்ளது. நட்பு என்ற பெயரில் உங்களை சுரண்டுபவர்களை அடையாளம் கண்டு விலகுங்கள். ஷேர் மார்க்கெட் போன்ற ரிஸ்க் உள்ள துறைகளில் முதலீடு செய்யும் போது எச்சரிக்கை தேவை. கன்னி ராசிக்காரர்கள், வாழ்வில் ஏற்படும் தடைகளை தகர்க்க சில எளிய ஆனால் வலிமையான பரிகாரங்கள் இங்கே. உங்கள் வீட்டின் பூஜை அறையை சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி படத்தின் முன் நவதானியங்களை ஒரு கிண்ணத்தில் வைத்து நெய் விளக்கேற்றி வழிபடுங்கள். இது உங்கள் வீட்டில் பணத்தட்டுப்பாட்டை நீக்கும். கண்ணொளி இழந்த குழந்தைகளுக்கு உதவி. பார்வை குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு உணவு அல்லது கல்வி உதவி செய்வது புதன் பகவானின் அருளை பெற்றுத்தரும். முதியோர் சேவை. உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் ஆதரவற்ற முதியோர்களுக்கு வாரத்திற்கு ஒரு முறையாவது உணவு வாங்கி தருங்கள். இது நீங்கள் செய்த பூர்வ ஜென்ம வினைகளை குறைக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கும் பால் அபிஷேகம் செய்வது அல்லது கந்த சஷ்டி கவசம் படிப்பது உங்கள் பெயரும் பாதுகாப்பையும் உயர்த்தும். கன்னிராசி நேயர்களே, 2026ஆம் ஆண்டு உங்களை ஒரு வெற்றியாளராக மாற்ற காத்திருக்கிறது. ஏமாற்றங்கள், துரோகங்கள் ஆகியவற்றை கண்டு கலங்காதீர்கள். அவை உங்களை செதுக்க வந்த கற்கள். இப்போது நீங்கள் ஒரு வைரமாக ஜொலிக்கப் போகிறீர்கள். கிரகங்களின் பார்வை உங்கள் பக்கமே திரும்பியுள்ளது. தன்னம்பிக்கையோடும் கடவுள் பக்தியோடும் உங்கள் கடமையை செய்யுங்கள். எனதன்பு கன்னிராசி நேயர்களே, இதுவரை நாம் பார்த்த இந்த 2026ஆம் ஆண்டின் கிரக நிலைகள் அனைத்தும் உங்களுக்கு ஒரு புதிய விடியலை தரும் என்பதில் ஐயமில்லை. கடந்த கால வழியிலும் துரோகங்களும் உங்களை ஒரு பக்குவப்பட்ட மனிதராக மாற்றியிருக்கிறது. இப்போது நீங்கள் கனிந்து நிற்கும் காலம். கிரகங்கள் பாதையை திறக்கும், ஆனால் அதில் நடப்பது உங்கள் உழைப்புதான். அவசர குடுக்கையாக முடிவெடுக்காமல் உங்கள் ராசிக்கே உரிய அந்த பொறுமையை கடைபிடியுங்கள். நாம் செய்யும் சிறு உதவியும் பிறர் போற்றும் நன்றியும் நம் தலையெழுத்தையே மாற்றும் என்ற வலிமை கொண்டது.